வணக்கம். இன்னைக்கு ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங்ல பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல டிசல்யூஷன் ஆஃப் த ஃபார்ம் அதில் நார்மல் டிசல்யூஷன் ஒரு சம் பார்க்கலாம். ஸோ இதில் பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 3 பார்ட்னர்ஸ் கொடுத்துருக்கு, ராம், ரஹீம் அண்ட் சுரேஷ். 3:2:1 அவங்களோட ரேஷியோ. லைபிலிட்டிஸ், அசட்ஸ், இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஆன் தி above date the firm was dissolved. The assets realized except cash வந்து 60,000 கொடுத்துருக்காங்க. The creditors settled எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 11,500. Dissolution expenses பார்த்தீங்கன்னாக்கா 800. ஸோ ப்ரிப்பேர் நெசசரி லெஜர் அக்கௌண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரியலைசேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ எப்போவுமே டிசல்யூஷனில் ரியலைசேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி அசெட்ஸ் எல்லாம் ஏற்கனவே டெபிட்டில் இருக்கிறதெல்லாம் இப்போ என்ன ஆகிடும், கிரெடிட் ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், டு மிஷினரி அக்கௌண்ட் 25,000 கொண்டு வந்துடுறோம், டு ஸ்டாக் 11,000, டு டேட்டாஸ் 9,500, டு குட்வில் 13,000. அடுத்தது ஏன்னா கேஷை தவிர மற்றதெல்லாம் கொண்டு வரும். ஏன்னாக்கா கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் செப்பரேட்டாக ப்ரிப்பேர் பண்ணுவோம். அடுத்தது நம்மளோட லைபிலிட்டி சைடில் இருக்க கிரெடிட்டாஸை பை கிரெடிட்டாஸ் நாங்கள் கொண்டு போய்டுறோம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அசட் ரியலைஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, எவ்வளோ ரூபாய்க்கு, 60,000. ஸோ பை பேங்க் அக்கௌண்ட் 60,000 அசட்ஸ் ரியலைஸ்ட் கொடுத்துருக்கிறத அப்படியே கொண்டு போய்டுறோம். அண்ட் டெபிட் சைடில் பார்த்தீங்கன்னா கிரெடிட்டார் செட்டில்டு எவ்வளோ அப்படின்னாக்கா 11,500 கொடுத்துருக்கு. டிசல்யூஷன் எக்ஸ்பென்சஸ் 800 கொடுத்துருக்கு. ஸோ இப்போ கிரெடிட் சைட் டோட்டல் பார்த்தீங்கன்னா 72,000 வருது. ஸோ ரியலைசேஷன் பண்ணதில் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு எவ்வளோ ரூபா அப்படின்னாக்கா 1,200 ருபீஸ் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இதை அவங்களோட ரேஷியோவில் 3 பேருக்கும் ஷேர் பண்ணிடுறோம். அதாவது 1,200 இன்டூ 3:2:1 அவங்கவுங்க பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்க்கு பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பார்ட்னருக்கு 600, செகண்ட்க்கு 400 அண்ட் தேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 200 வருது ரியலைசேஷன் ப்ராஃபிட். அடுத்தது கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அதில் 3 பேரோடது டெபிட் சைடில் என்ன பண்ணுவோம், பர்டிகுலர்ஸ் ராம், ரஹீம், சுரேஷ். அண்ட் கிரெடிட் சைடில் பர்டிகுலர்ஸ் ராம், ரஹீம், சுரேஷ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் பார்த்தீங்கன்னா உங்களோட பார்ட்னர்ஸ் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்கு, 20,000, 15,000, 10,000. அடுத்து ஜென்ரல் ரிசர்வ் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது இல்லையா ஓல்டு பேலன்ஸ் ஷீட்டில். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அதையும் அவங்களோட ரேஷியோவில் 3 பேருக்கும் பிரித்து கொடுத்துட்றோம். பிரித்து கொடுக்கும்பொழுது 1,500, 1,000, தென் 500. தென் பை ரியலைசேஷன் ப்ராஃபிட் இப்போ தான் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் எவ்வளோ ரூபா அப்படின்னாக்கா அதை இங்கே பார்ட்னர்ஸ் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். 600, 400, 200. ஸோ இப்போ கிரெடிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராம்க்கு 22,100, ரஹீம்க்கு 16,400, சுரேஷ்க்கு 10,700. இது அப்படியே அவங்களோட பேலன்ஸை கேரி டவுன் பண்ணிக்கிறோம் டெபிட் சைடில். இப்போ அதை பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். இதில் ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் பேங்க் அமௌண்ட், அதாவது கேஷ் அமௌண்ட் கொடுத்துருக்கு இல்லையா, ஸோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். 1,500 எடுத்துக்கிறோம். டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 1,500. இங்கே 500ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கு, 1,500 அது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அசெட் ரியலைஸ்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 60,000. தென் பை கிரெடிட்டா செட்டில் 11,500. ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு 800. இப்போ இவங்க 3 பேருக்கும் அந்த கேஷை கொடுக்கணும் இல்லையா, அதாவது பார்ட்னர்ஸ் கேபிட்டலுக்கு ஒரு பேலன்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த அமௌண்ட்டை அவங்களுக்கு செட்டில் பண்ணுறதுக்கோசரம் பை ராம்ஸ் கேபிட்டல் 2,200, ரஹீம்ஸ் 16,400, சுரேஷ் வந்து 10,700. ஸோ டோட்டலாக 61,500. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் கொடுத்துருக்கு நம்மளோட பேலன்ஸ் ஷீட்டில் 1,500. பட் இதில் கொஞ்சம் அந்த 500ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன், 1,500 அது. ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 61,500. யூஸ்வலாக பேங்க் அக்கௌண்ட் வந்து நம்ம போடுற சம்மில் டேலி ஆகும். இந்த மாதிரி டிசல்யூஷன் ப்ராப்ளமில் பேங்க்குக்கும் டேலி ஆகும். ஹோப் எல்லாருக்கும் இன்றைக்கி போட்ட சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வேறு சில இம்பார்ட்டன்ட் சம்ஸோட அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.